இந்த காரியத்தில் நான் ஏசாவின் இருதயத்தை தேவனுடைய இருதயம் போல இருக்கிறது என்று சொல்லுவேன், அல்லது தேவனுடைய இருதயம் ஏசாவின் இருதயத்தை போல இருக்கிறது என்று சொல்லுவேன். ஏசாவை குறித்த மற்ற காரியங்கள் வித்தியாசமாக வேதத்தில் எழுதப்பட்டிருந்தாலும் ஏசாவினுடைய இருதயம் தனக்கு துரோகம் செய்த தம்பியை மன்னித்து அவனை இன்னும் அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒரு உந்துதலை அவனுடைய இருதயத்தில் காணப்பட்டதை நாம் அறிந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. இருவரும் அழுதார்கள் என்று பார்க்கிறோம். அண்ணனும் அழுகிறாரு, தம்பியும் அழுகிறாரு. அப்போ தம்பி காம்ப்ரமைஸ் பண்றாரு. எப்படி அப்படின்னா, நான் தப்பு பண்ணிட்டேன், அதனால உங்களுக்கு நான் இந்த காரியத்தெல்லாம் தரேன்னு சொல்லி கிஃப்ட் கொடுக்க போறார். தப்பு பண்ணது பல வருடங்களுக்கு முன்பதாக. அவர் அப்பயே போய் சரி பண்ணியிருக்கணும் இல்லையா? ஆனால் அந்த கேப்பை விட்டுட்டார். தனக்கு ஒரு காரியம் ஆகணுன்றதுக்காக அவர் இப்போ அண்ணங்கிட்ட போறாரு. போய் சொல்ற டயலாகை பார்த்தோம் அப்படின்னா, நான் என்கிட்ட இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு தரேன் அண்ணே, தயவுசெய்து வாங்கிக்கோங்க அப்படின்ட்டார். அப்போது அண்ணே சொல்கிறார் பாருங்க,